பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் எங்களுடைய நம்ம பெப்பர்ஸ் நாச்சியப்பன் அவர்கள் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றோம். அதனால் எங்களுடைய காலை வணக்கம் என்று நான் சொல்ல வேண்டும். அதுதான் முறையும் கூட. இந்த அற்புதமான நம்முடைய நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் NCC-னுடைய 9வது ஆண்டு விழா எல்லா கூட தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சுதந்திர தின விழாவில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக நீங்கள் எல்லோரும் நேரம் கொடுத்து வந்திருக்கிறீங்க. குறிப்பாக நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிறைய விஷயங்கள் நீங்க பேசுறீங்க. நாங்கள வெளியூர் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிங்கப்பூர்ல, மலேசியால நிறைய இடத்துல குறிப்பா ஆஃப் லேட் நகரத்தார் சமுதாயம் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. திரும்ப எப்படி அடுத்த ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப்ல கொண்டு வரணும், வெல்த் கிரியேஷன், குறிப்பா லேடி ஆண்டர்பிரினர்ஸ் எப்படி நாம உருவாக்கணும், ஒரு பெரிய லெவல்ல ஒரு கம்யூனிட்டிக்குள்ள நடக்கக்கூடிய டிஸ்கஷன். இன்னைக்கு அதுல எங்களையும் பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. எங்களுடைய கருத்துக்களும் கூட உங்கள் முன்னால் வைப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உமா மையப்பன் அவர்களே, செயலராக இருக்கக்கூடிய அழகு சிதம்பரம் அவர்களே, பொருளாளராக இருக்கக்கூடிய கண்ணன் அவர்களே, இதனுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அம்பா அண்ணன் பழனியப்பன் அவர்களே, முத்து சுப்பிரமணியம் அவர்களே, இன்னோவேட்டிவ் என்னுடைய பெயர் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களே, பெரியண்ணன் அவர்களே, சிவசுப்பிரமணியம் அவர்களே, EMC அண்ணன் பழனியப்பன் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது நான் சொல்வது ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்துல அண்ணன் நீங்க எந்த ஊர் அப்படிம்பாங்க. நான் அண்ணன் கரூர் பக்கத்துல சின்னத்தரவன் பக்கத்துல தொட்டமுட்டி. நம்மளுக்கு அங்க இருக்காங்களா அப்படிம்பாங்க. நம்மளெல்லாம் நிறைய இருக்காங்கண்ணே அப்படின்னு. அது அப்படியே கான்வர்சேஷன் அப்படியே போகும், ஒரு 2 நிமிஷத்தே போகும். அப்புறம் எந்த கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படிம்பாங்க. நான் ஒரு கோயில் சொல்லுவேன். அந்த கோயிலும் இவர் எதிர்பார்க்கிற கோயிலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அங்க எப்படி நான் கோயிலும்பாங்க. இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் கான்வர்சேஷன் போனதுக்கு அப்புறம் அண்ணன் நீங்க காரைக்குடி பக்கம் தானே அப்படிம்பாங்க. இல்லைங்கன்னா நான் அங்கதாங்கண்ணே ஒரிஜினல் அப்படி. அதுக்கப்புறம் ஏன்னா அந்த பெயர் இருக்கின்ற காரணம், அண்ணாமலை என்கின்ற பெயரின் காரணமாக என்னுடைய பாட்டனாரனுடைய பெயர் அண்ணாமலை. அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போகக்கூடிய ஒரு மனிதர். சிவபெருமான் மீது ஒரு பெரிய காதல் அவருக்கு, பெரிய பக்தி. அதன் காரணமாக அண்ணாமலை என்கின்ற பெயரை எனக்கு சூட்டியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் எங்களுடைய கம்யூனிட்டியோ அல்லது நான் இருக்கக்கூடிய பகுதியோ, இந்த கொங்கு பகுதியில் அண்ணாமலை என்கின்ற பெயர் கொஞ்சம் அரிது. ரொம்ப சிவபக்தர்களாக இருந்தா அண்ணாமலை வைப்பாங்க, பொதுவான பெயர் கிடையாது. அது காரைக்குடி நகரத்தார் சமுதாயத்தில் அது ஒரு பொதுவான பெயர். அது ஒரு சுகமான ஒரு அனுபவமா எனக்கு இருக்கும். அந்த கான்வர்சேஷன் பேசுறது எனக்கு எனக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணுச்சு. இந்த சமுதாயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. வெரி வெரி லெஸ் நம்பர். இன்னைக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி 1,00,000 பேர் இருக்கலாம். குறைவான எண்ணிக்கை இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா வலிமை, ஒரு பொருளாதார வலிமை, எக்கனாமிக் வலிமை பெரிய ஒரு பேசக்கூடிய ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கு. அது என்ன அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் தூண்ட ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சேன். குறிப்பாக அந்த 9 நகரத்துல இருந்து எப்படி வந்தாங்க, அந்த 9 கோவில்கள் சோழ பேரரசு காலத்துல இருந்து எப்படி பாண்டிய நாட்டுக்கு வந்த பொழுது அரசங்கிட்ட அவங்க கேட்டது 9 கோயில்கள் மட்டும். அந்த 9 கோயில்கள் நகரமாக மாறிச்சு, சுத்தி இருக்க ஆரம்பிச்சாங்க. பின்னால மறுபடியும் 96 வில்லேஜஸ், 96 கிராமத்திற்கு நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. சவுத் வரைக்கும் வர ஆரம்பிச்சாங்க. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா, ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. ஆரம்பத்துல நம்முடைய பிரிட்டிஷ் காலத்துல 1896 சென்சஸ் ரெக்கார்ட்ல வெறும் 10,000 பேர் தான் தங்களை நகரத்தார் சமுதாயமா அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஒன்லி 10,000 1896. அது 1951 50,000 அடையாளப்படுத்திக்கிறாங்க. 10,000 இருந்து 1896 50,000 அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இன்னைக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 1,00,000. உங்களுக்கு நம்பர் பெட்டரா தெரியும். அப்படி இருந்தும் கூட இந்த கம்யூனிட்டியினுடைய பலம், ஸ்ட்ரென்த், அவங்களுடைய பேச்சு, அவங்க செய்யக்கூடிய வேலையெல்லாம் அந்த நம்பர்ஸை தாண்டி ஒரு புலிப்பாய்ச்சலாக அவங்களுடைய வேலை இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய சரித்திரம். இந்தியா முழுவதுமே எப்ப பர்மா எப்ப ஓபன் ஆச்சோ அந்த கண்ட்ரி ட்ரேடிங்க்கு முதல்ல ரிஸ்க் எடுத்து அங்க போனது நகரத்தார் சமுதாயம். பர்மாக்கு போனாங்க, மியான்மர், அங்கிருந்து சிங்கப்பூர், மலேசியா, அதன் பிறகு இலங்கை ஒரு பெரிய ஒரு ஆதிக்கமா இருந்தாங்க. கடல் கடந்து எப்படி சோழ பேரரசு தைரியமா ஒரு ஊருக்கு போக ஆரம்பிச்சாங்களோ, நகரத்தார் சமுதாயம் கூட எக்ஸ்ட்ரானரி ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி. எவ்வளவோ கம்யூனிட்டி இருந்தாலும் கூட ஒரு கம்யூனிட்டி பயங்கரமா ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டியோடு தமிழ்நாட்டுக்குள்ள சாம்ராஜ்யங்கள் மாறி இருந்தாங்க, கடல் தாண்டி போனாங்க, புது புது ஊர்ல போய் கோல வச்ச ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நகரத்தாரை பத்தி இவ்வளவு பெருமையா நம்ம பேசுறோம். ஆனா ஒரு காலகட்டத்துல மெட்ராஸ் பிரசிடென்சில அவங்களுக்கு வலிமை அந்த அளவுக்கு பெருசா இல்ல.
1930 காலகட்டத்தில் சரித்திரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நகரத்தார் சமுதாயத்தினுடைய மொத்த ஒர்க்கிங் கேபிட்டல் அப்ராக்சிமேட்லி 120 crore. அந்த 120 crore எவ்வளவு ஒர்க்கிங் கேபிட்டல் மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு. காரணம், உங்களுடைய பேங்கிங் சிஸ்டம் வாஸ் a threat to the British presidency. இந்த பிரிட்டிஷ்கெல்லாம் சிம்ம சொப்பனமும் அவங்க பேங்கிங் சிஸ்டம் இருந்துச்சு. இந்த ட்ரையல் பேலன்ஸ் மெத்தடா இருக்கட்டும், ரியல் டைம் இங்கிருந்து ஒரு மியான்மரா இருந்தா கூட இந்த ஊர்ல நாங்க ஒரு பணத்தை கொடுக்கும்போது மியான்மர்ல அப்டேட் பண்ணுவீங்க, அங்க கூப்பிட்டு அப்டேட் பண்ணுவீங்க. சோ பிரிட்டிஷ்னுடைய பேங்கிங் சிஸ்டமுக்கு நகரத்தாரனுடைய பேரலல் பேங்கிங் சிஸ்டம் ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுனால சென்னை பிரசிடென்சிக்குள்ள பெருசா அவங்களை அவங்க அலோவ் பண்ணவே இல்லை, இருக்கவே கூடாதுன்னு ரொம்ப முயற்சி எடுத்தாங்க. அதனால 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்துல கால்கட்டால 120 firms registered in the name of நகரத்தார். செட்டியார் அப்படிங்கிற புனை பேர்ல 120 firm கால்கட்டால 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் இருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி ஆரம்பிக்கிறோம். முதலாக ஒரு மலபார் மில் இங்க வருது, டெக்ஸ்டைல் மில், floated by ராவ் பகதூர் சோமசுந்தரம் செட்டியார் 1888. ஸோ பின்னி கம்பெனி, ஹார்வி கம்பெனி, ஸ்டேன்ஸ் அண்ட் கம்பெனிக்கெல்லாம் ஒரு போட்டியா இருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த கவர்மெண்டுடைய கெசட் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெசட் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும் பொழுது மேஜர் மில்ஸ் எல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் கொண்டு வர்றோம். 1888 மலபார் ஸ்பின்னிங் மில், சோமசுந்தர செட்டியார் அவங்க மலபார் ரீஜன்ல. கோயம்புத்தூர்ல காளீஸ்வரா மில், திவான் பகதூர் சோமசுந்தரம் செட்டியார் 1906. சிதம்பரம் விநாயகர் மில், ஃபார்மர்லி கோவில்பட்டி மில் 1910, வைரவன் செட்டியார். திரும்ப மெட்ராஸ் சோமசுந்தரம் மில், மறுபடியும் ஃபார்மர்லி ARARSM மில். திரும்ப 1921 மேஜர் மில்ஸ், மீனாட்சி மில், தியாகராஜ் செட்டியார் அவங்க, மகாலட்சுமி மில், மதுரா 1925. சோ கவர்மெண்டுடைய கெசட் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும் பொழுது வெரி கிளியரா ஒரு டாக்குமெண்ட் செய்ய முடியும் எப்படி நகரத்தார் சமுதாயம் ஒரு ஆதிக்க சமுதாயமா குறிப்பாக சென்னை பிரசிடென்சிக்குள்ள மாற ஆரம்பிச்சாங்க. ஸ்பின்னிங் மில் கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 2 விஷயங்கள் அவர்களுக்கு எப்பவுமே பெயர் போனது உங்களுக்கு தெரியாது இல்ல, இருந்தும் இந்த சமுதாயத்துல சார்ந்து பேசும் பொழுது 2 விஷயத்தை வெளியே வைக்கணும். ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, செகண்ட் உங்களுடைய இன்டெகிரிட்டி. ரெண்டு ரொம்ப முக்கியம். அது ரெண்டுமே உங்களுடைய சமுதாயத்துக்கு ரத்தத்துல கூட பிறந்தது. இன்டெகிரிட்டி, நேர்மை, சமுதாயத்தோட ரத்தத்தில் இருக்கக்கூடியது. ரெண்டாவது இன்டெகிரிட்டி, ரெண்டாவது உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. இரண்டும் சேரும் பொழுது ஸ்கை இஸ் தி லிமிட். உலகம் முழுவதும் ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சீங்க, கோலோச் ஆரம்பிச்சீங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் 10,000 crore, 20,000 crore, 60,000 crore பெருமானமான நிறுவனங்களை எல்லாம் நீங்க உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. குறிப்பா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில நகரத்தார் சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது மாபெரும் ஒரு வளர்ச்சி. ஆன்மீகத்து பக்கம் போனீங்கன்னா அங்கேயும் கூட குறைவில்லை. ஏகப்பட்ட கோவில்கள், பெரிய கோவில்கள் கட்டி கொடுத்திருக்கிறீங்க. நகரத்தார் சமுதாயம் எப்போதுமே ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் சமுதாயம். அவங்க சமுதாயமே ஒரு ஆன்மீகத்தோடு கலந்திருக்கக்கூடிய சமுதாயம். காசி கோயிலுக்கு இன்னைக்கு போகும் பொழுது நாங்கெல்லாம் போயிருந்த பொழுது கூட எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. 5 கால பூஜையில 3 கால பூஜை நம்முடைய நகரத்தார் சமுதாயத்துக்கான பூஜை. ஒரு காலத்துல 5 உங்க கையில தான் இருந்தது. நேபாள் அரசர் வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக அவருக்கு விட்டு கொடுத்தீங்க, ஒரு கால பூஜை நீங்க பண்ணிக்க அப்படின்னு. அது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. நம்முடைய தமிழ் சமுதாயம் அங்க போய் கோல் வச்சுறாங்க. காசியாக இருந்தாலும் கூட 3 கால பூஜை நம்மளது. 1813 இன்று வரை தொடர்ச்சியா பாருங்க, 210 வருஷம் இன்றைக்கு வரைக்கும் காசி கோவில்ல நடக்கக்கூடிய பூஜை பொருட்களை நகரத்தார் சமுதாயம் கொடுக்குறாங்க. 210 ஆண்டுகள் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் காசி கோவிலுடைய பூஜை பொருட்கள் நீங்க கொடுக்குறீங்க. அதெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய அன்னபூர்ணி கோயிலாக இருக்கட்டும், அதற்கும் பூஜை பொருளை 210 ஆண்டுகளாக தொடர்ந்து சமுதாயம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 1893 காசி விசாலாட்சி கோவிலை கட்டியதும் கூட நகரத்தார் சமுதாயம். இதெல்லாம் பெரிய ஒரு சரித்திரங்க. இது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக நான் பேசுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த வீடியோ எல்லாம் வெளியே போகும்போது பார்ப்பவர்களுக்கும் தெரிய வேண்டும் எப்படிப்பட்ட சமுதாயம் நம்ம கிட்ட இருக்காங்க. தமிழ் சமுதாயத்துல எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட அவருடைய பலம் எவ்வளவு பெரியது. அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், குறிப்பா வாணிகமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினுடைய இந்த நிகழ்வுக்கு பங்கேற்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். அது ரொம்ப முக்கியம் ஐயா, ரொம்ப நாங்கள் பெருமை அடைகிறோம். ஏன்னா அந்த ரிஸ்க் டேக்கிங் ஸ்பிரிட் இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு இந்தியாவுக்கு அது தேவை. என்னைக்கு உங்களுடைய மூதாதையர்களுக்கு இருந்த அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை. குறிப்பாக எல்லா இளைஞர்களுக்கும் தேவை. குறிப்பாக நகரத்தார் சமுதாயத்துக்குள்ள அது தேவை. நான் வரும்பொழுது நம்முடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள்ட்ட கேட்பேன், இன்னைக்கு செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஜெனரேஷன் என்ன பண்றாங்க? எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டாங்க, பெரிய பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்கறாங்க, சிஇஓ ஆயிட்டாங்க, சிடிஓ ஆயிட்டாங்க, சிஓ ஆயிட்டாங்க அப்படின்னு பேச்சு வருதோ தவிர ஒரு 4th, 5th ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு. அது உங்களுக்குள்ளேயே ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன். அதை பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் பிசினஸ்குள்ள வரணும். ஏன்னா நகரத்தார் சமுதாயம் உங்களுடைய பெரிய மோட்டோவே வேலை வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கிறீங்க. we should be job givers and not job seekers என்பதில் நீங்க ஆண்டாண்டு காலமாக தெளிவா இருக்கிறீங்க. நாம் வேலை கொடுக்க வேண்டும், வேலைக்காக எங்கேயும் செல்லக்கூடாது. இது இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவைப்படுது. காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய
வழித்தடத்தை பாருங்க. 10 ஆண்டு காலம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காலத்தை நம்ம பார்த்திருக்கோம். 2014 to 24 இது ஒரு ஆரம்பம் தானே. 2047 வரைக்கும் ஒரு பெரிய கனவு வச்சிருக்காரு. 2047 நம்ம இங்க இருக்கணும். ஏன்னா சில நாடுகளுக்கு சில நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. 1980 இந்த வாய்ப்பு இல்ல, 1990 வாய்ப்பு இல்ல, 2024 இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. 2024 நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காரணம், ஒரு அருமையான நாடு, நல்ல மக்கள் தொகை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி, உலக நாடுகள் வரைபடத்துல ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். எக்கனாமிக் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நாடு, growth ஸ்டோரி இருக்கக்கூடிய நாடு, இதெல்லாம் அமைஞ்சு வரணுங்க. ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஸ்டேபிளா இன்னைக்கு அரசியல் நம்ம நாட்டில் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் லீடர் நம்முடைய நரேந்திர மோடி அவங்க இருக்கிறார். இது பாத்தீங்கன்னா ஒரு நாடு டேக் ஆஃபுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. ஒரு குதிரை வேகமா ஓடணும்னா அச்சாணி சரியா இருக்கணும், குதிரை வண்டி சரியா இருக்கணும், குதிரை சரியா இருக்கணும், குதிரைக்கு போற கடிவாளம் சரியா இருக்கணும், குதிரையை ஓட்டுறாள் சரியா இருக்கணும். இது எல்லாம் சரியா இருக்கும் போது தான் குதிரை ஓட முடியும். சில நேரம் பாத்தீங்கன்னா குதிரை நல்லா இருக்கும், வண்டி நல்லா இருக்காது, குதிரை வண்டி நல்லா இருக்கும், கடிவாளம் நல்லா இருக்காது. இதெல்லாம் சரியா இருப்பாங்க, வண்டி ஓட்டுறவங்க சரியா இருக்க மாட்டாங்க. சோ ஒரு நாட்டுக்கும் ஒரு காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் வரும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நாட்டுல எல்லோரும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு பக்குவத்துல நம்முடைய நாடு இருக்கு, பருவத்துல இருக்கும். சோ இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நம்ம எல்லோருடைய ஆசை. இன்னைக்கு நாம சராசரியா ஒரு 3.9 ட்ரில்லியன் டாலர், 4 ட்ரில்லியன் டாலர் நம்ம தொட்டுட்டோம், ஆல்மோஸ்ட் தொட்டுக்கிட்டு இருக்கோம். ஜப்பானை இன்னும் ஒரு ஆண்டு காலத்தில் நம்ம பிடித்து விடுவோம், நம்ம ஜப்பானை ஓவர்டேக் பண்ணிடுவோம். அதன் பிறகு நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நாடு பாத்தீங்கன்னா ஜெர்மனி. அதை 2028 நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடு. ஒரு 7 ட்ரில்லியன் 8 ட்ரில்லியன் நிற்போம். 2030 முடியும் பொழுது ஒரு 7-8 ட்ரில்லியன் டாலர் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அதன் பிறகு நாம் எடுக்கக்கூடிய அந்த பயணம் ரொம்ப கடுமையான பயணம், அவ்வளவு எளிதான பயணம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு பெரிய மிடில் கிளாஸ் சர்ஜ் இருக்கு. ஆல்மோஸ்ட் யூரோப்பினுடைய மொத்த மக்கள் தொகை இந்தியாவுடைய மிடில் கிளாஸ் பாப்புலேஷன். ஸோ அதனால நம்ம ரீச் ஆயிடுவோம். சைனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 4 ட்ரில்லியன் இருக்கும்போது சைனா 17 ட்ரில்லியன் இருக்கான், அமெரிக்கா 34 ட்ரில்லியன் இன்னைக்கு இருக்காங்க. ஸோ நாம அமெரிக்காவுடைய சைனாவுடைய குரோத்தை பாருங்க. இன்னைக்கு அவங்கள ஓவர்டேக் பண்ணணும். 2047 நம்ம ஒரு 57-60 ட்ரில்லியன் வரும்பொழுது நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் மாற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயம் நம்முடைய இளைஞர்களுக்கு இருக்கு. எல்லாத்தையும் மாற்றி யோசிக்கணும். ஒரு குரோத் ஸ்டோரிக்குள்ள அந்த நாட்டை கொண்டு போகணும். ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய நமக்கு வேணும், நிறைய யூனிகார்ன்ஸ் நமக்கு வேணும், நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கணும், இன்னோவேஷனுக்குள்ள போகும். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்க சார். இன்னைக்கு ஒரு சின்ன ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சமீபத்தில் நான் படிச்சேன். ஒரு சின்ன விஷயம், ஒரு நாடு எப்படி முன்னேறுது அப்படின்னு சின்ன விஷயம், அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு சிப். நம்ம எல்லாத்துக்கும் கையிலும் செல்போன் இருக்கு சார். வி ஆல் ஹேவ் a செல்போன். ஆப்பிள் நிறைய பேர் வச்சிருக்கோம். இது எல்லாமே நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம வச்சிருக்கோம். 12, 13, 14, 15 எல்லாம். இது பாத்தீங்கன்னா 1940 காலகட்டத்தில் World War II ஜஸ்ட் முன்னாடி சிப் அப்படிங்கறத பேச ஆரம்பிச்சான். ஒரு டிரான்சிஸ்டர் வேணும், அதை நாம ஒரு இடத்துல எச் பண்ணணும், அதன் மூலமா கால்குலேஷன் இது பண்ணலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா World War II அப்பவே செய்ய முடியல. 2ஆம் உலக போர் அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் அடிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே கோடு பிரேக் பண்ற கோடு பிரேக்கிங் மட்டும் ஒரு மிஷின் வச்சிருந்தாங்க. அதன் பிறகு 2 டிரான்சிஸ்டர் வச்சா பெருசு அப்படின்னு வந்துச்சு. அதாவது ஒரு சிப்புக்குள்ள 2 டிரான்சிஸ்டர் வச்சீங்கன்னா பெருசு. இன்னைக்கு 2024 ஆப்பிளுடைய லேட்டஸ்ட் போன்ல 13.8 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் ஒரு சிப்ல வச்சிருக்கோம். 13.8 பில்லியன். அங்கங்க இருக்கு, இங்க இருக்கு. யோசிச்சு பாருங்க. இந்த 70 ஆண்டு காலத்துல எந்த நாடுகள்லாம் இன்னோவேஷனை பிடிச்சிட்டாங்களோ அந்த நாடுகள்லாம் முன்னேறிட்டாங்க. அது இந்த சிப்பினுடைய ஸ்டோரி இன்னும் ஃபேசினேட்டிங். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய TSMCன்னு ஒரு கம்பெனி தைவான்ல, தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு கம்பெனி. 90% ஆஃப் ஹை எண்ட் சிப்ஸ் ஒரே ஒரு நிறுவனம் செய்யறாங்க. ஒன்லி ஒன் கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் 90% ஆஃப் சிப்ஸ், ஹை எண்ட் சிப்ஸ். 50% உலகத்தினுடைய சிப் பாத்தீங்கன்னா தைவான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. எல்லாருக்கும் சிப் இல்லாம நான் வேற இருக்க முடியாது. எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல் பை சிப். கம்ப்யூட்டர், எங்க இருக்கக்கூடிய சிந்தசைசர், என்னுடைய செல்போன், வாட்சஸ் எல்லாமே சிப். எனக்கு 50% ஒன் கண்ட்ரி இஸ் டாமினேட். யோசிச்சு பாருங்க. அதுல 90% ஹை எண்ட் சிப் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் டாமினேட் பண்றாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கு அந்த நிறுவனம் தேவை. நம்முடைய திங்கிங் என்னன்னா, we need high end innovative companies. நீங்க 60 ட்ரில்லியன் போகணும். நம்முடைய தலைமுறையில ஏழை என்கின்ற ஒரு ஜாதி இல்லாம நம்ம பண்ணிடணும். ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மளோட நாடு பார்க்க வேண்டும் என்றால் we need high end, high performing innovative companies. ஒரு இன்னோவேஷன்ல இந்த நாட்டை உயர்த்தக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கும். நிவிடியா மாதிரி கம்பெனி எடுத்துங்க. $3 trillion மார்க்கெட் கேபிடலைசேஷன். இந்தியாவுடைய டோட்டல் நம்முடைய இதே 3.9 ட்ரில்லியன்.
ஒரு நிவிடியா மாதிரி ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா 3 ட்ரில்லியன் தொட்டிருக்காங்க. என்ன பண்றாங்க? கேமிங் சாஃப்ட்வேர்ஸ், அதுக்கு தேவையான ஹை எண்ட் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். நிவிடியா மாதிரி ஒரு இனோவேஷன், கூகுள், ஆல்பபெட் மாதிரி. இன்னைக்கு நாம் எல்லோரும் எதிர்பார்ப்பது அடுத்து வரக்கூடிய 25 ஆண்டுகள்ல நம்முடைய நாட்டிலிருந்து நாம் இது போன்ற நிறுவனத்தை உருவாக்க போகின்றோம் என்பதுல நம்ம தெளிவாக இருக்கின்றோம். அந்த நிறுவனத்திற்காக இவ்வளவு வேலை செய்யணும். நேற்று இதே நேரத்தில் ஐஐடி சென்னையில காலையில ஒரு நிகழ்வு. ஒரு தம்பி ஒருத்தர் ரீசெண்டா பாஸ் ஆன பையன், அவர் லண்டன் பிசினஸ் ஸ்கூல்ல MBA கிடைக்குது. அந்த தம்பி அவர் பேர் சுரேஷ், அவர் பேர். உடனே மாஸ்டர் டைரக்டர் போய் பார்க்கிறார், ப்ரொஃபசர் காமகோட்டிய, சார் எனக்கு லண்டன் பிசினஸ் ஸ்கூல்ல கிடைச்சிருச்சு, நான் MBA படிக்க போறேன் சார். அந்த ப்ரொஃபசர் என்ன சொல்றாரு, தம்பி நீ MBA லண்டன் பிசினஸ் ஸ்கூல்ல படிச்சு என்ன ஆக போறேன்? இல்லைங்க, சீட்டு கிடைச்சிருக்கு, ஐஐடில BE முடிச்சுட்டு அங்க போறேன். நீ MBA படிச்சுட்டு என்ன பண்ணுவ? ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர், HFT மாறுவ. ஒரு பெரிய நிறுவனத்திற்கு HFT ட்ரேடிங் பண்ணுவ. உனக்கு சம்பளம் ஒரு 5 கோடி, 10 கோடி, 20 கோடி, 50 கோடி வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அதுக்காகத்தான் நீ ஐஐடில படிச்சேன்னு ஒரு முறை யோசிச்சு பாருங்க. இந்த பையனுக்கு அது யாரோ பொறித்தட்டின மாதிரி ஆயிப்போச்சு. என்னடா அது டைரக்டர் இப்படி சொல்றாரு, நமக்கு லண்டன் பிசினஸ் ஸ்கூல்ல MBA சீட்டு கிடைச்சும் டைரக்டர் அப்படி கேட்டாரு. அந்த தம்பி நம்ம அலுவலகத்துக்கு வந்தார் சமீபத்தில். இந்த மாதிரி எதாச்சியான ஒரு மீட்டிங், நான் இந்த மாதிரி லண்டன் போலீங்க, ஐஐடிலேயே 2 வருஷம் நான் ரிசர்ச் பார்க்கல, ஒரு நிறுவனத்தை நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீங்க கண்டிப்பா ஆரம்பிங்க. நான் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறப்ப நீங்க ஐஐடி வரணுங்கண்ணா, நீங்க எல்லாம் வந்து அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிற நாள் வரணும்னா சொன்னபடி நேற்று நாங்க போயிருந்தோம். அந்த ஐஐடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தாங்க நமக்கு தெரிஞ்சது என்ன மாதிரி ஒரு விஷன் நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் இன்னைக்கு நடக்குது அப்படி. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம சொல்றோம் இதெல்லாம் வேண்டும் என்று சொல்லுகின்றோம், இன்னொரு பக்கம் நம்ம பசங்க எவ்வளவு பிரமாதமான வேலைகள் செய்யறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்முடைய ஐஐடி மெட்ராஸ் மட்டுமே ஹைப்பர் லூப் அப்படின்னு நம்ம சொல்றோம், அடுத்த கட்ட டெக்னாலஜி. ஹைப்பர் லூப்ல வண்டி போகணும். உலகத்துல பாத்தீங்கன்னா ஹைப்பர் லூப் டெஸ்ட் பெட் நெவாடால இருக்கு, அமெரிக்கால ஒரு 500 மீட்டர் ட்ராக்ல டெஸ்ட் பெட் ஓட்டுறாங்க. இன்னைக்கு ஐஐடி சென்னை ஏசியாவுடைய முதல் டெஸ்ட் பெட்டை ரெடி பண்ணிட்டாங்க. டிஸ்கவரி வில்லேஜ்ல 422 மீட்டர். அதுல 2025 பிப்ரவரியில ட்ரையல் பண்ண போறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்து காட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஹை எண்ட் இன்னோவேஷன். 20 ஆண்டுகள் கழித்து என்ன வேண்டும் அப்படிங்கறது இன்னைக்கு யோசிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் பாருங்க, அக்னிகுல்ங்கிற கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்னிகுல் ரீசெண்டா 72 மணி நேரத்துல 3 ராக்கெட் செய்யறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ராக்கெட்டுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு ராக்கெட்டுக்கு அவ்வளவு R&D பண்ணி மெட்டீரியல் சயின்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணீங்க, ஒரு ராக்கெட் செய்யறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகும். 3D பிரிண்டிங்ல 72 hours 3 ராக்கெட்ஸ். முதல் ராக்கெட் அக்னிகுல் லான்ச் பண்ணி மேல போயிடுச்சுங்க, சக்சஸ்ஃபுல் லான்ச். 6th அட்டெம்ப்ட்ல லான்ச் பண்ணி மேல கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அக்னிகுல் என்ன சொல்றாங்க, ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்ல வந்திருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் என்ன சொல்றாங்க, நாங்க நெக்ஸ்ட் ராக்கெட்டை லான்ச் பண்ணும் பொழுது உலகத்திலேயே we will do a launch cost at 1/3 அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆண்டுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்துல 20,000 சேட்டலைட் லான்ச் பண்ணணும். we need 20,000 satellites in a year. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், சேட்டலைட் வான் அவுட் ஆயிருக்கும், ரீப்ளேஸ் பண்ணணும். டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட் ஒரு பெரிய கங்கலமரேஷன் உருவாக்கணும். இன்னைக்கு சராசரியாக 20,000 சேட்டலைட் ஒரு ஆண்டுக்கு இந்த உலகத்துல வேற வேற பண்ணிட்டே இருக்கணும். பிரெஞ்சு கயானால, ISROல, ஸ்ரீஹரிகோட்டால மாத்தி மாத்தி லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பசங்க அதுக்குள்ள போறாங்க. எவ்வளவு பெரிய மார்க்கெட், $1 billion மார்க்கெட். அதுக்குள்ள அக்னிகுல் 3D பிரிண்டட் இன்ஜின், அதுல 1/3 ஆஃப் லான்ச் காஸ்ட் நம்ம இந்தியால பண்றோம். பசங்க அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. இது போன்ற பல பயனீரிங் ஒரு பக்கம் நடக்குது. அகடமிக்ஸ் பாத்தீங்கன்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு அந்த நாலேஜ சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பாக்குறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி அவர்கள் டெல்லியில சொன்னாங்க, the youth of this country don't want to do incremental thinking. சின்னதா திங்க் பண்ண அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, பெருசா திங்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எக்ஸ்போனன்ஷியலா திங்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க நினைக்கிறாங்க. அப்படி அது நமக்கு வேணும். தட் இஸ் நகரத்தா ஸ்பிரிட். இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை, விக்ஷித் பாரத்துக்கு தேவை, 2047 வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கு தேவை நகரத்தாருடைய ஸ்பிரிட். நகரத்தாருடைய ஸ்பிரிட் இன்னைக்கு எல்லாருக்கும் வரணும். ரிஸ்க் டேக்கிங், கடல் கடந்து போவோம், அங்க என்ன நடக்கும் தெரியாது, துணிஞ்சு போவோம். அங்க போய் நமக்கு இன்டெகிரிட்டி இருக்கு, நேர்மை இருக்கு, உழைப்பு இருக்கு, அதை வச்சு நம்ம தப்பிச்சிருவோம். அதை வைத்து ஒரு பெரிய பொருளாதாரத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு எல்லோருக்கும் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. காரணம் இந்தியாவுக்கு அது தேவை. நமக்கு இன்னைக்கு வந்து இல்லாட்டி நீங்க 60 trillion க்ரோ ஆக முடியாது சார். 8 trillion to 60 trillion நீங்க க்ரோ ஆகணும்னா இன்னோவேஷன்ல மட்டும்தான் இந்த நாடு க்ரோ ஆக முடியும். 60 trillion வந்துட்டீங்கன்னா அவ்வளவு பணம் இருக்கு நம்ம நாட்டில், என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஸ்வீடன் பாருங்க சார், ஒண்ணுமே இல்லை, பணத்தினால என்ன மாறும்னு கேட்கிறாங்க. சரி, எதுக்கு இந்தியா பணக்கார நாடாக மாற வேண்டும்? பணத்தை வச்சு என்ன? ஒண்ணு, பணம் நிறைய வரும்பொழுது ஏழைகள் இருக்க மாட்டாங்க, மக்களுடைய கம்ஃபர்ட், ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் அதிகமாயிரும். அல்லது ஒரு இன்னைக்கு ஸ்வீடன் பாருங்க, ஒலிம்பிக்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க, பயங்கரமா இல்ல மெடல்லாம் வாங்குறாங்க.
நான் ஒருத்தர் கேட்டேன், என்னங்க ஒரு 70,000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுல ஒரு கோல்டு வாங்கியிருக்கு ஒலிம்பிக்ஸ்ல, ஒரு கோல்டு 70,000 அதான் அந்த கண்ட்ரி தான் லீஸ்ட் பாப்புலேஷன் டு வின் அ கோல்டு. 70,000 பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நாடு ஒலிம்பிக் கோல்டு. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் பின்லாந்து ஸ்வீடன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கோல்டு சில்வர் வாங்கிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், எப்படிங்க நான் பாசிபிள்? நம்ம நாட்டில் 142 கோடி பேர் இருக்கோம், இவ்வளவு ஒரு எஃபர்ட்டை போடுறோம், டாப்ஸ் ஒலிம்பிக்கு வந்து பிரதமர் தனி கவனம் கொடுக்குறாங்க, நம்மளால இன்னும் ஒரு 50 மெடலுக்கு போக முடியலையே? அதுக்கு ஒரு அருமையா விளக்க சொன்னார். இந்த வளர்ந்த நாடுகள் இந்த ஒலிம்பிக்ஸ்ல பாருங்க, பணக்கார நாடுகளுக்கு என்னன்னா அவங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் கம்ஃபர்ட்னஸ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்த பிறகு அவங்க குழந்தைங்க ஃபுல் டைம் ஸ்போர்ட்ஸ் மேனா மாறிடுறாங்க. அது இந்தியா போன்ற ஒரு வளர்ற நாட்டுல, மிடில் கிளாஸ் மைண்ட் செட் இருக்கக்கூடிய நாட்டுல அது முடியாது. இப்ப ஸ்வீடன்லாம் பாத்தீங்கன்னா ஆயில் மணி 1980-90 ஆயில் பூம், அவ்வளவு பணம். அரசு வந்து ஒரு சின்ன ஸ்கூல்லயும் ஒரு ஸ்டேடியத்தை கட்டி வச்சிருக்கான் ஸ்வீடன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரா சின்ன சின்ன ஊர்ல கொண்டு வந்து இறக்கிட்டான். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. நம்ம நாட்டில் அது நம்ம செய்ய முடியல. வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் பாருங்க, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் தான் டாமினேட் பண்றாங்க. கடந்த 2 வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸும் அவங்க தான் ஹையஸ்ட் மெடல் வாங்குறாங்க. இது போன்ற பணம் வரும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு. பணம் எப்படி வருங்க? பொருளாதாரத்தின் மூலமாக வரும். பொருளாதாரம் எப்படி வரும்? சமுதாயம் இன்னோவேட்டிவா மாறணும். சமுதாயம் எப்ப இன்னோவேட்டிவா மாறும்? ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டிக்கு அந்த சமுதாயம் தயாராகும். எப்ப சமுதாயம் ரிஸ்க் டேக் எடுப்பாங்க? நான் ரிஸ்க் எடுத்தா ஜெயிச்சரன் நம்பிக்கை வரும்போது. நீ உகாண்டால் ரிஸ்க் எடுக்க முடியுமா? இல்ல ஜிம்பாப்வே ரிஸ்க் எடுக்க முடியுமா? இல்ல இன்னொரு நாட்டில் போய் ரிஸ்க் எடுக்க முடியுமா? ஏன்னா உங்களுக்கு இந்த குதிரை இருக்கணும், குதிரை வண்டி இருக்கணும், அச்சாணி இருக்கணும், கடிவாளம் இருக்கணும், குதிரை ஓட்டக்கூடிய ஆள் இருக்கணும். இவங்க எல்லாம் ஒன்றாக அமரும் பொழுது அந்த சூழல் உருவாகும். ஏன்னா இந்தியாவுக்கு குறிப்பாக இளைஞர்கள் யாரும் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த சூழல் கிடைத்திருக்கு. எப்போதும் இல்லாத சூழல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பியூட்டிஃபுல் என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்ல நீங்க உள்ள இருக்கீங்க. அதனால உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இன்னோவேஷன், ரிஸ்க் டேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு. இது இந்த விஷயத்துல நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அதை தாண்டி இன்னைக்கு சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டெமோக்ரஸி அதிகமாக இருக்கும் பொழுது சில இடத்துல பெசிமிசமும் கூடமே வந்துருது. ஏன்னா இந்தியால பாத்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஏன்னா ஜனநாயகம் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட ஜனநாயகம் இருக்கு, யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு சைனா மாதிரி growth கண்ட்ரில பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கவர்னன்ஸ் இருக்கு. சிங்கப்பூர் லீ குவாங் யூ எப்ப இருந்து பிரதம மந்திரியா இருந்தாருங்க, அது எல்லாருமே சொல்லுவாங்க, நான் ஒரு டிக்டேட்டர் டெமோக்ரஸி அப்படிம்பாரு அவர். The problem with Indian democracy is there is too much democracy. லீ குவாங் யூ சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய ஜனநாயகத்துல நாம் வளர்ச்சியை காட்ட முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். டிக்டேட்டர்ஷிப்ல பண்றது பெரிய விஷயம் கிடையாது. சைனா மாதிரி வந்து நின்று இங்க ஒரு கோடை போடுப்பா, அங்க ஒரு கோடை போடு, நேர்கோட்டில் ரோட்டை போடு, அது வேற இல்லை. பட் இங்கே வந்து கோடை போட்டீங்கன்னா அண்ணே முனுசாமி எனக்கு தோட்டம் இருக்கு, அண்ணே ராமசாமி எனக்கு காடு இருக்கு, அண்ணே நம்ம டிஎம்கே காரர் பிரிட்ஜ் இருக்கு, திருப்பு நம்ம ரோட்டை திருப்பி பார்த்தீங்கன்னா அது பரமப்பத ஜிக்ஜாக் மாதிரி ரோட போட்டு வச்சிருக்கோம். வேற வழி இல்லை. ஜனநாயகத்துல எல்லாருக்கும் அது மதிப்பளிக்கணும். அப்படித்தான் நம்ம செய்யணும். ஜனநாயகத்துல சில நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். அது இளைஞர்களுக்கு கொஞ்சம் கோவம். எனக்கு உங்களுக்கு உடனே நடக்கணும், இன்னைக்கே நடக்கணும், நாளைக்கு காலையில் நடக்கணும், ஏன் நடக்க மாட்டேங்குது? சோ இங்க எல்லாத்தினுடைய குரலையும் நம்ம கேட்கணும். கேட்டுதான் ஜனநாயகத்துல சில முடிவுகள் எடுக்க முடியும். ஆனால் அது உங்களுடைய சிந்தனையை பாதிக்கக்கூடாது. பாலிடிக்ஸ் பை நேச்சர் இஸ் ஸ்லோ, டெமோக்ரஸி பை இட்ஸ் நேச்சர் இஸ் ஸ்லோ. அதனாலதான் இந்தியாவை பாத்தீங்கன்னா எலிஃபென்ட்னு சொல்லுவாங்க, சைனாவை பார்த்தா டிராகன், அவன் பறந்து போயிடுவான். நம்ம எலிஃபென்ட் மாதிரி ஒரு கால் அப்புறம் ஒரு கால். ஆனா எலிஃபென்ட் மாதிரி கால் வைக்கும் போது என்ன, உறுதியா கால் வைக்கிறோம், அது ஷேக்கியா வைக்கல, உறுதியாக கால் வைத்து பயணம் செய்கின்றோம். அதனால இந்தியா இன்னைக்கு வேகமா இருக்கு, ஆனா நாம் மெதுவாக கால் வைத்தாலும் கூட அது உறுதியான காலை வைக்கிறோம். அதனால ஜனநாயகத்துல நீங்க வென்று காட்ட வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஜனநாயகத்துல டெமோக்ரஸில இருக்கக்கூடிய சிஸ்டத்துல நீங்க ஜெயிச்சு காட்டணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுக்காக நம்ம சிஸ்டத்தை மாற்ற முடியாது. எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் நடக்கும், வருஷத்துக்கு 5 எலெக்ஷன் நடக்கும். நீங்க 5 வருஷத்துக்கு 4 ஓட்டு போடுவீங்க. ஒரு கப்பை எம்எல்ஏக்கு போடு, ஒரு கப்பை எம்பிக்கு போடு, ஒரு கப்பை உள்ளாட்சி தேர்தலுக்கு போடு, ஒரு கப்பை நகராட்சி தேர்தலுக்கு போடுன்னு ஓட்டா போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நடக்குங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. தட் இஸ் நேச்சர் ஆஃப் லைஃப். பிரதமர் இதுக்கு என்ன சொல்றாரு? இன்னைக்கும் நம்முடைய சுதந்திர தின விழா உரையில சொல்லியிருக்காங்க, நம்ம நாட்டுக்கு 1 country 1 election கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறார். இதுக்கு மேல முடியாது. இத்தனை டைம் ஓட்டு போட்டு ஒரு டைம் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் 3 மாசம் வச்சு 3 மாசம் எந்த வேலையும் செய்யாம நெட் ப்ரொடக்டிவிட்டி லாஸை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிரதமர் இந்த விஷயத்தில் தெளிவா இருக்கிறாங்க. 1 country 1 election என்பது நாட்டினுடைய பொருளாதாரத்தை வேகப்படுத்தும் என்பது என்கிறார். வேகமா போகுது. 5 வருஷத்துக்கு ஒருக்கா மொத்தமா முடிச்சிருங்க. எம்எல்ஏ, எம்பி, யாரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் எல்லாத்தையும் ஒரே நாள்ல ஓட்டு போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். அதற்கான ஆயத்த பணிகளையும் நம்முடைய அரசு எடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்கின்ற வார்த்தையும் பிரதமர் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க.
அதனால வரக்கூடிய 5 வருடங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு 5 வருடங்களா இருக்கும். இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றுல தைரியமான முக்கியமான முடிவுகள் நாம் எடுத்திருக்கின்றோம். அது பிரதமர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. 400 இருந்தாலும் அந்த முடிவு எடுப்பாரு, 240 இருந்தாலும் அந்த முடிவு எடுப்பாரு. காரணம், நாட்டுக்காக பிரதமர் இருக்கும் பொழுது எதுவும் கூட நம்மை பின்னால் கொண்டு செல்ல போவது கிடையாது என்பதை இன்னைக்கு சுதந்திர தின விழா உரையில மிக தெளிவாக பிரதமர் அவங்க சொல்லியிருக்கிறார். நம்முடைய முக்கியமான திட்டங்கள் எதுவுமே பேக் பர்னர் போகாது, அனைத்தையும் நாம் செய்ய இருக்கின்றோம் என்பதை மிக தெள்ள தெளிவாக நம்முடைய பிரதமர் அவங்க பேசியிருக்காங்க. கடைசியா ஒரு விஷயத்தை சொல்றேன் சார், இன்டெகிரிட்டி. எனக்கு இதெல்லாம் டீச் பண்ணிடலாம் சார், சூழலை உருவாக்கிடலாம், கண்டியூசிவ் என்விரான்மெண்ட்டை உருவாக்கிடலாம், ஸ்டார்ட் அப் ஃபண்டை கொண்டு வந்துடலாம், அரசே ஸ்டார்ட் அப் ஃபண்டை ஆக்ட் பண்ணலாம், எவ்வளவு பணம் வேண்டுமோ ஐடியாவுக்கு ஃபண்ட் பண்ணலாம், எல்லாம் ஓகே சார். பட் ஹவ் வில் யூ டீச் இன்டெகிரிட்டி? இந்த நேர்மை அப்படிங்கிறது எப்படி டீச் பண்ணுவீங்க? அதுக்கு நாம ஒரு என்னதான் காமர்ஸ், நம்ம சேம்பர் ஆஃப் காமர்ஸ் போட்டு பெரிய தலைவர்கள் எல்லோரும் வந்து பேசினாலும் கூட இன்டெகிரிட்டி இஸ் இன்பார்ன். அது உள்ள இருந்து வர்றது. அது நகரத்தார் சமுதாயத்தை பொறுத்தவரை அந்த இன்டெகிரிட்டிங்கிறது உங்க கூடவே பிறந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காவோ நம்முடைய பிசினஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காவோ படித்து பார்க்கும் பொழுது இன்டெகிரிட்டி, ஹார்ட் ஒர்க், இது இரண்டும் தான் இந்த சமுதாயத்தை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. அதனால இன்னைக்கு இன்டெகிரிட்டியோட நம்ம ஜெயிக்கணும். இன்னைக்கு நிறைய இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கவலை அளிக்குது. இந்தியாவுடைய புது புது ஸ்டார்ட் அப் எல்லாம் பாத்தீங்கன்னா கவலை அளிக்குது நமக்கு. கார்பரேட் கவர்னன்ஸ் மெக்கானிசம் இஸ் அ ப்ராப்ளம், டைரக்டர்ஸ் நடுநிலைத்தன்மை இஸ் அ ப்ராப்ளம், மணி ஹேண்ட்லிங் இஸ் அ ப்ராப்ளம், the way they deal with an investor's money is a problem, ஃபவுண்டர் எவ்வளவு நேர்மையா இருக்கிறாங்க, இட்ஸ் a problem. இந்தியாவுடைய பெரிய கம்பெனி, ஐ திங்க் யூனிகான்ல the largest valued company is in trouble. இந்த கம்பெனி பேரை நான் குறிப்பிட விரும்பல ஒரு பப்ளிக் ஃபோரத்துல. the largest valued unicorn in India is in deep trouble. கார்பரேட் கவர்னன்ஸ் மெக்கானிசத்துல மிகப்பெரிய பிரச்சனை இந்த கம்பெனிக்கு இருக்கு. அதனால நாம இந்த ஜெனரேஷன்ல அந்த தவறை செய்யக்கூடாது. குறிப்பாக இளைஞர்கள், we should do our business with utmost integrity. அது குறிப்பாக இந்த இந்தியன் ஹானஸ்டில நாம எடுத்துட்டு போகணும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இது சொல்லிக் கொடுக்க முடியாது, பேச முடியாதுங்க. இட்ஸ் a lived experience. அது குறிப்பாக நகரத்தார் சமுதாயத்திலிருந்து இந்த மெசேஜ் வெளியே போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த சமுதாயத்திலிருந்து குறிப்பாக இன்டெகிரிட்டி, நேர்மை, தொழில் நேர்மை, அது எப்படி செய்யணும், எனக்கு வர்ற ₹1 நீ கொடுக்கணும், உனக்கு தேவையில்லாத ₹1 நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது நகரத்தாருடைய பிலாசபி. யாருக்கும் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வரணும், உனக்கு நேர்மையான என்ன கொடுக்கணும் நான் கொடுப்பேன். அதுதான் சமுதாயத்தினுடைய அடிப்படை ஒரு தன்மை. அப்படிதான் இருக்கணும். அது உலகத்துல அப்படிதான் இருக்கணும். இந்த பிசினஸ்ங்கிறது பிசினஸா இருக்கணும், அதை நம்ம குழப்பிக்கவே கூடாது. அது எனக்கு எல்லா இடத்திலும் வர வேண்டும். குறிப்பா அந்த நேர்மை, இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஒரு பர்சனல் பிலாசபியா வரணும். அது நம்ம அது வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பர்சனல் லைஃபுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோம், வெளியே எப்படி வாழ்றோம், உள்ள எப்படி வாழ்றோம், எப்படி பேசுறோம், இதெல்லாம் கூட மாறணும். அது மாற ஆரம்பித்து விட்டால் அரசியல்வாதிகளுடைய பிரச்சனை பாதி பிரச்சனை முடிச்சிடும். எனக்கு உலகத்திலே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஜென்மம் பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் ஜென்மம் தான். ஏன்னா பை நேச்சரே இந்த கதை சட்டையை போட்டுட்டு நீங்க ஒரு பக்கம் போயிட்டீங்கன்னா வெளியே ஒரு மாதிரி இருக்கணும், உள்ள ஒரு மாதிரி இருக்கணும். காரணம், இவங்களையும் பகைச்சக்கூடாது, இவங்களையும் பகைச்சக்கூடாது, இவங்களையும் பகைச்சக்கூடாது. நீங்க வாயை திறந்து தைரியமா பேசுறதெல்லாம், நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கடைசியா வாயை திறந்து தைரியமா பேசுறேன். ஏதாச்சும் தைரியமா பேசிட்டீங்கன்னா எங்க பிரச்சனை. அது தைரியமா ஒண்ணு பேசிட்டீங்கன்னா இந்த கம்யூனிட்டி எதிர்த்து பேசிட்டாரோ அதுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், இவரை பார்த்துக்கிறவர் சொல்லிட்டாரோ அதுக்கு போய் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அன்னைக்கு அரசியல்வாதிகளோட நிலைமை பாத்தீங்கன்னா, இந்த வடிவேல் அண்ணா ஒரு படத்துல சொல்லுவார், பனைமரத்துக்கு ஒரு குத்து, தென்னை மரத்துக்கு ஒரு குத்துங்கிற மாதிரி இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து மாதிரி ஆயிடுச்சு. பாலிடிக்ஸ்ல நேர்மை குறைய ஆரம்பிச்சிருச்சு. காரணம், சமுதாயத்துல நேர்மை குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதாங்க ஐயா உண்மை. பிகாஸ் பாலிடிக்ஸ் இஸ் ஜஸ்ட் a reflection of society. அதே சொசைட்டில இருந்து ஆட்கள் அரசியலுக்கு வர்றாங்க. இன்னைக்கு அரசியல்ல ஸ்ட்ராங்கா இதுதான் அப்படின்னு பேசுற நிலைமையில யாருமே இல்லை. அப்படியே பேலன்ஸ் பண்ணி மக்கள் அப்படியே கூட எடுத்துட்டு போறோம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது முக்கியமான கடினமான முடிவுகள் எடுப்பது கஷ்டமாயிடும். ஏன்னா சொசைட்டி இன்னைக்கு தயாரா இல்லை. சொசைட்டி பாத்தீங்கன்னா ஜாதி, மதம், இனம், உணர்வு, மொழி, இந்த மாதிரி பல விஷயத்துல பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் கூட அது ட்விஸ்ட் ஆயிடும். அதனால இந்த இன்டெகிரிட்டி என்பது பிசினஸ்ல ஆரம்பிச்சு பர்சனல் லைஃபுக்குள்ள போகும் பொழுது, சமுதாய மாற்றம் நேர்மையை நோக்கி நகரும் பொழுது, அரசியல்வாதிகள் எதிராக பாதி பேர் காணாம போயிடுவாங்க, அல்லது நல்லவங்க அரசியலுக்குள்ள வருவாங்க. அரசியல்ல ஒரு நேர்மையை நம்மால் பார்க்க முடியும். காமராஜர் ஐயா நேர்மையா இருந்தாங்கன்னா மக்கள் நேர்மையா இருந்தாங்க, காமராஜர் ஐயாவும் நேர்மையா இருந்தாங்க. ஆனா 2024 நமக்கு சொல்ல முடியாது. அதனால் அதுவும் ஒரு அரசியல்வாதியாக என்னுடைய எதிர்பார்ப்பு உங்ககிட்ட, அது நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை. அதனால் இந்த நிகழ்வு நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் சமுதாயம் மிகப்பெரிய விஷயத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, இன்னும் நிறைய செய்ய போறீங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை.
குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு பெரிய சுமை உங்க தோல் மேல இருக்கு. ஏன்னா அவங்க முதியவர்கள் அது போன்று வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆன்மீகத்தை விட்டுக் கொடுக்கல, சமுதாய பற்றை விட்டுக் கொடுக்கல, வளர்ச்சியை விட்டுக் கொடுக்கல, வாணிகத்தை விட்டுக் கொடுக்கல. ஆனா நாம் இன்னைக்கு ஒன் சைடா மாறிக்கிட்டு இருக்கோம். அது குறிப்பாக நகரத்தார் இளைஞர் சமுதாயத்துக்கு இவங்க வச்சிருக்கிற சேலஞ்ச். 4ஐயும் விடாம நீங்க எடுத்துட்டு போகணும். அடுத்த தலைமுறை இன்னும் 4 படி உயரத்துக்கு நீங்க மேல போகணும். இதெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை. எங்களை அன்போடு அழைத்த நம்முடைய அம்பா பழனியப்பன் அவர்கள் விமானத்துல 2 எதேச்சியா போனோம். நீங்க சீரடி போனீங்கன்னா, அவர் சீரடி செல்வதற்காக அந்த விமானத்துல இருந்தாரு. நான் எங்கேயோ போவதற்காக அந்த விமானத்துல இருந்தேன். பெங்களூர் போவதற்காக மறுபடியும் ஃபிளைட்ல பேசிக்கிட்டே போனோம். அன்னைக்கு சொன்னா நீங்க வந்து பேசணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் கண்டிப்பா வந்து பேசுறேன், வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள். உங்க சமுதாயம், உங்க காமர்ஸ் ஈவெண்ட்ல வந்து பேசுவது எனக்கு ஒரு பெருமை என்று சொன்னேன். சொன்னபடி இன்று உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால் இங்க வந்திருக்கிற எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.